வணக்கம். நான் தாமோதரன். இன்றைய வீடியோவில் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்க போவது இந்திய இதனுடைய அப்டேட்டு. ஏற்கனவே நம்ம போன காணொலியில் சொன்ன மாதிரி 104 நபர்களை அமெரிக்காவில் இருந்து சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்களை கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு இராணுவ விமானத்தில் இந்தியாவுக்கு அமெரிக்க அரசாங்கம் அனுப்பியது. இதை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த விமானம் பறப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு 25 லட்சம் ரூபாய் செலவாகும். ஏறக்குறைய 14 மணி நேரம் இந்த விமானம் பயணித்து இந்தியாவுக்கு வந்திருக்குது. ஸோ 25 லட்சத்தை 14ஆல் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ லட்சம் வருன்றது நான் உங்கள் யூகத்துக்கு விட்டுறேன். இந்த தொகையை இந்திய அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும். சரி, இந்த இந்திய அகதிகள் இவர்களை பற்றி இவர்களிடம் விசாரித்த பொழுது குறிப்பாக எந்த வழிகளில் அமெரிக்காவுக்கு நுழையிறாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது 2 வழிகள் அவங்க குறிப்பாக சொல்கிறாங்க. முதல் வழி டங்கி ரூட், 2வது வழி ஷென்கான்ஸ் டூரிஸ்ட் விசா. இந்த டங்கி ரூட் அப்படின்றது நத்திங் பட் டாங்கி ரூட்டு தான். பஞ்சாபில் டங்கி ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த டாங்கி ரூட்டு கழுதைகள் செல்லக்கூடிய பாதை வழியாக போடுறது. கழுதைகள் மட்டுமே செல்லக்கூடிய பாதை தான். இந்த ரூட்டுன்றது ரொம்ப கடினமான ஒரு ரூட்டு. இதில் எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 45 கிலோமீட்டர் பள்ளத்தாக்கில் அப் அண்ட் டவுன் ஏறி இறங்கணும். 18 மலைகளை கடக்கணும். 15 மணி நேரம் கடல் பயணம் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க பனாமா கால்வாய் வழியாக சிறு கப்பலில் பயணித்து மெக்சிகோவில் நுழையிறாங்க. இதில் போகிற வழியில் 45 கிலோமீட்டர் வழியில் போகிற வழியில் காயம்பட்டாலோ அடிபட்டாலோ உடல் நோய்வாய்ப்பட்டாலோ தன்னுடன் கூடிய சொந்தக்காரனோ ஊர்க்காரனோ இல்லை ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவங்கள ரொம்ப கனத்த மனதோடு அந்த இடத்துல விட்டுட்டு அமெரிக்கா தான் என்னுடைய ட்ரீம் கண்ட்ரின்னு நினச்சிக்கிட்டு கிளம்பி போகிற ரூட்டு தான் அந்த டாங்கி ரூட்டு. இந்த டாங்கி ரூட்டில் நீங்கள் போகிறப்போ மெக்சிகோவில் ஏறத்தாழ மெக்சிகோ அடைஞ்ச பிறகு அங்கே ஒரு பாதாள அறையில் 14 மணி நேரம் இருட்டில், எந்த வெளிச்சமும் இல்லாமல் இருட்டில் அடைக்கப்பட்டு அதன் பிறகே அவங்க அமெரிக்கா மூலமாக நுழையிறாங்க. அது ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட்டு என்ன, ஷென்கான் டூரிஸ்ட் விசா. ஏறக்குறைய ஷென்கான் டூரிஸ்ட் விசா செல்லக்கூடிய 26 கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த கண்ட்ரிஸில் இவங்க டூரிஸ்ட் விசா வாங்கி ஏதாவது ஒரு கண்ட்ரியில் நுழைஞ்சி அங்கேருந்து அவங்க பிரேசில் போயிடுறாங்க. பிரேசிலிருந்து பெரு, கொலம்பியா, நிகரகுவா, அப்புறம் பனாமா, அதுக்கப்புறம் மெக்சிகோ. மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்கு இல்லீகலாக நுழையிறது. இது 2வது ரூட்டு. எந்த ரூட்டாக இருந்தாலும் ஒரு ஆள் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாயிலேருந்து 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி தெரியாத, டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததை பற்றி தெரியாத ஒரு பஞ்சாபை சேர்ந்த இளைஞர் 10 நாட்களுக்கு முன்பாக தான் 50 லட்சம் ரூபாய் தன் வீட்டை விற்று அந்த பணத்தை ஏஜென்ட்கிட்ட கொடுத்து அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. அமெரிக்காவில் இறங்கின உடனே அமெரிக்க குடியுரிமை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு கை விலங்கட்டப்பட்டு காலில் விலங்கு போடப்பட்டு அமெரிக்காவிலிருந்து இராணுவ விமானத்தின் மூலம் திருப்பி அனுப்பப்பட்டார். இதில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்னால அமெரிக்காவில் இப்போ கெடுபிடி காட்ட தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக சர்ச்சில் ஒளிஞ்சிருக்கிறது, குருத்வாராவில் ஒளிஞ்சிருக்கிறது, கோயிலில் ஒளிஞ்சிருக்கிறது, கடைகளில் ஒளிஞ்சிருக்கிறது, இதையெல்லாம்
இமிகிரேஷன் அஃபிஷியல்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக செக் பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக வந்து கார் சீட்டுகளுக்கு அடியில் பதுங்கி இருக்கிறது, வீடுகளில் இருக்கக்கூடிய கேரேஜில் வந்து கீழே தட்டுமுட்டு சாமான்களை போட்டு வச்சிருக்கக்கூடிய இடத்துல பதுங்கி இருக்கிறது, இந்த மாதிரி இடங்களிலும் அவங்க வந்து தீவிர செக்கப் பண்ணி அங்கே இருக்கிறவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய மிஷின்றது வந்து ஒரு நாளைக்கு 2750 பேரை வந்து ஒரு கண்ட்ரிக்கும் இந்த நம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து டிபார்ட் பண்ணுறது. இதில் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 7.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 18,000 பேர் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. முதல் கட்டமாக 104 பேரும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏஜென்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய 75 லட்சம் ரூபாயை இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்கில் எஃப்டியில் போட்டு 9% இன்ட்ரெஸ்ட் போட்டால் கூட மாதத்துக்கு 76,000 ரூபாய் கிடைச்சிரும். பட் என்ன பண்ணுறது, ஒரு ட்ரீம் கண்ட்ரி, ஒரு லிவிங் ஸ்டைலு, ஒரு ஸ்டேட்டஸ், இதற்காக வந்து யூஎஸ்க்கு போய் மாட்டிக்கிட்டு முழிச்சு திருப்பி சட்டவிரோத அகதின்ற போர்வையில் பணத்தையும் இழந்து திருப்பி இங்கே இந்தியாவுக்கு வந்து கூலி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது தான் இதில் நம்ம யோசிக்கத்தக்க ஒரு விஷயம். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம்.